உன்னை நான் கஷ்டப்பட்டாவது படிக்க வச்சிடறேம்மா. சரிம்மா. அம்மா எப்படி இருக்கீங்க? என்னாச்சுமா? ஏன் 2 பேரும் சோகமா இருக்கீங்க? ஒன்னும் இல்லப்பா, பாப்பா டாக்டருக்கு படிக்க ஆசைப்படுறா. கங்க்ராச்சுலேஷன்மா, நல்ல விஷயம் தானே. இதுக்கே சோகமா இருக்கீங்க? நல்லா படிக்கிற பொண்ணுதாப்பா. நீட் கட்டாப்பா அதிகமா எதிர்பார்க்கறனால கவர்மெண்ட் சீட்டும் கிடைக்கல. சரி, பிரைவேட்ல போய் ஜாயின் பண்ணலாம்னு பார்த்தா அங்கேயும் 1 கோடி வரைக்கும் கேட்கறாங்கண்ணா. உங்களுக்கு என்ன பண்றதுனே தெரியலப்பா. இதுக்கேமா கவலைப்படுறீங்க? அப்ராட்ல 25 to 30 lakhsலயே மொத்த MBBS கோர்ஸையும் கம்ப்ளீட் பண்ண முடியும். அது எப்படிப்பா இவ்ளோ கம்மியா? ஆமாமா, அப்ராட்ல கன்சல்டன்சி ஏஜென்சி எதுவுமே இல்லாம அங்க படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மூலமா நீங்க டைரக்டா பிளேஸ்மெண்ட் பண்றனால நீங்க லாக்ஸ் கணக்குல சேவ் பண்ண முடியும். இது நாங்க எப்படின்னா நாங்க நம்புறது? நம்ம காரைக்குடியில இருந்து போய் படிச்ச டாக்டர் பெனில் கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், ரஷ்யா அந்த மாதிரி கண்ட்ரீஸ்ல எல்லாம் டைரக்டா பிளேஸ்மெண்ட் பண்ணி கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம விசா, ஃபிளைட் டிக்கெட், ஹாஸ்டல் இது எல்லாமே அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாரு. இந்தாங்கம்மா அவரோட கான்டாக்ட் நம்பர். ரொம்ப நன்றிப்பா. என் பொண்ணு ஆசைப்பட்டது மாதிரி டாக்டர் ஆயிடுவான்னு